Hi friends, today's special மீன் பொளிச்சது. Hi friends, welcome to Cookie Cooker Life. ஸோ இப்போ பார்க்க போகிற ரெசிபி கேரளா ஸ்டைல் மீன் பொளிச்சது. ஸோ இதில் வந்து வாவல் மீன் பாம்ப்ரெட் ஃபிஷ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபிஷ் வந்து நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க. கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு வந்து மேரினேட் பண்ணி ஒரு 1 ஹவர்லேருந்து ½ hour to 1 hour வந்து அப்படி மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா மீன் பொளிச்சது வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாம்ப்ரெட் ஃபிஷ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரு டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர், அது கூட வந்து 1 டீஸ்பூன் வந்து சால்ட்டு. ஏற்கனவே நான் வந்து மஞ்சள் அப்புறம் உப்பு போட்டு மீன் நல்லா வந்து கழுவி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு ½ லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். இது கூட வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆயில் கூட ஒரு ½ டீஸ்பூன் வந்து சேர்த்திக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து ஏற்கனவே அந்த மீனில் வந்து மேலே கோடு போட்டு தான் வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் அந்த ஸ்டஃபிங் எல்லாம் நல்லா உள்ளே இறங்கும். இந்த மிக்ஸ் பண்ணதை வந்து நல்லா மீனில் வந்து போட்டு தடவி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவு வந்து காரம் போட்டுக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் வந்து காரம் போட்டுக்கோங்க. நல்லா அந்த எட்ஜிலெல்லாம் உள்ளே இறங்குற மாதிரி அந்த மசாலா வந்து மீனில் தடவிக்கலாம். உள்ளுக்குள்ளேயும் வந்து மசாலா போட்டு அப்படியே ஒரு 1 hour வந்து ஊற வச்சிடலாம். நான் ஏற்கனவே மீனில் மஞ்சள் போட்டிருக்கிறதுனால இதில் வந்து மஞ்சள் போடலை. ஸோ இதை அப்படியே மேரினேட் பண்ணியாச்சு. 1 hour அப்படியே ஊறட்டும். ஸோ இப்போ 1 hour ஆகிடுச்சு. இப்போது தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மீனை வந்து போட்டு வேணுங்கிற அளவு ஆயில் வந்து போட்டுக்கலாம். ஸோ 2 சைடும் நல்லா வந்து குக் ஆகட்டும். ஸோ இப்போ சைமல்டேனியஸாக நான் வந்து பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து கோகனட் ஆயில் வந்து 1 டீஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆயில் கூட போட்டுக்கோங்க. கோகனட் ஆயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதோட ரா ஸ்மெல் வந்து போகணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட வந்து சின்ன வெங்காயம் ஒரு 4-5 வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை விட நீங்கள் இன்னும் ஃபைனாக வேணாலும் போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியை வந்து அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கல. ஸோ இப்போ இது ரெண்டுமே நல்லா குக் ஆகட்டும். அதோட பச்சை வாசம் வந்து போனதுக்கப்புறமா சில்லி பவுடர் வந்து ஒரு ½ 1 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கோங்க. உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி. சால்ட் ஒரு ½ டீஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. இதில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜீரகத்தூள், பெப்பர் அது எல்லாமே போட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்து 1 டீஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. நான் வேறு எந்த ஸ்பைசஸுமே போடல. வெறும் சில்லி பவுடர், சால்ட் அது மட்டும் தான் போட்டிருக்கேன். இப்போ இதோட ரா ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. இது நல்லா குக் ஆகிடுச்சு. எண்ணெய் கூட பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு அரை மூடி தேங்காய் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கோகனட் மில்க் தான் வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து நல்லா ஓரளவுக்கு வந்து வத்தட்டும். இப்போ சைமல்டேனியஸாக நான் வந்து 2 வாழை இலையை வந்து இந்த மாதிரி அடுப்பில் வச்சு சுட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து மடங்கும். இப்போ நம்மளோட மசாலா பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள், கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இலையும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ மீன் பொளிச்சது வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ 2 இலையை வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலா வந்து ஃபஸ்ட் லேயராக மசாலா வந்து போட்டுக்கலாம். இதுக்கு மேலே அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃபிஷ்ஷை வந்து இதுக்கு மேலே போட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிருக்கு. இதுக்கு மேலே வந்து 3rd லேயரில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ரிமைனிங் மசாலா ஃபுல்லாகவே இதில் போட்டுக்கலாம்.
இது போட்டுட்டு நல்லா வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி அதை வந்து கட்டுறதுக்கு வந்து நூல் போட்டு கட்டிக்கலாம். மசாலா ஃபுல்லாகவே மீனில் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ போட்டாச்சு. அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் டைரக்ஷனில் நான் வந்து 2 இலையை வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி இந்த நூல் போட்டு இதை வந்து கட்டிடலாம். ஸோ இப்போ வந்து கட்டி ரெடியாக வச்சுருக்கிறோம். இப்போ நம்மளோட பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க, இல்லை மசாலா வந்து வெளியில் வந்துடும். இப்போ வந்து அடுப்பில் ஒரு தோசை தவா வச்சுட்டு அது வந்து சூடாகிடுச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பேக்கை வந்து அது மேலே வச்சு சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். 5 minutes later. 5 minutes ஆகிடுச்சு. நல்லா 2 சைடு குக் ஆகிடுச்சு. இப்போது கேரளா ஸ்டைல் மீன் பொரிச்சது ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.